ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேலேயே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு செய்ய போகிறேன். இந்த சுண்டக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற புழு பூச்சி, அப்புறமா புண்ணு எல்லாத்துக்குமே இது சரி பண்ணக்கூடிய இந்த சக்தி இதுக்கு இருக்குது. வாங்க இந்த டேஸ்டான குழம்பு நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 50 கிராம் போல் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். எதுக்காக ஃபஸ்ட்டு இப்படி நல்லெண்ணெயில் இந்த சுண்டக்காய் வத்தலை வறுத்து எடுக்கிறோம் அப்படின்னா, சுண்டக்காய் வத்தலில் நார்மலாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். குழம்புல போடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி பண்ணோம்னா நமக்கு நல்லா அந்த கசப்பு குறைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்டில் ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வறுத்தெடுத்தால் போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து அதில் சேர்த்துடலாம். இதோடவே 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 10 பல்லு பூண்டு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு நிறைய சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக பூண்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 1 கப் போல் சின்ன வெங்காயம், இதை நல்லா கட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் வத்த குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்ததும் இதில் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோடவே 1 டீஸ்பூனை விட கம்மியாக சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சாம்பார் தூள் வேண்டான்னா சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொடிகள்லாம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு புளி தண்ணி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்க்கணும். முதவே அந்த பொடியெல்லாம் சேர்க்கும் போதே சேர்க்கணும், மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துடலாம். சுண்டைக்காயில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதித்து வரணும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வத்தல் ஆட் பண்ணணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சுண்டக்காய் வத்தலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்ல வாசனையோட சூப்பராக நம்மளோட சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக வெள்ளத்தூள் சேர்க்குறேன். இந்த வெள்ளத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம இதில் புளிப்பு, கசப்பு, காரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, சேர்த்தா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறமா நம்ம இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. இன்றைக்கி நான் இந்த வத்த குழம்பை சுண்டக்காய் வத்தல் போட்டு செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் மணத்தக்காளி வத்தல், அப்புறமா கொத்தவரங்காய் வத்தல், அது மாதிரி எந்த வத்தல் கிடைச்சாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோட சுட சுட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.